அது சரியா 2014 இந்தியாவில் நடக்கிற அரசியலை ஒட்டுமொத்த உலகமுமே நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வந்த காலம் அது. அப்படிதான் சரியா ஜனவரி 17, 2014 அன்னைக்கும் டெல்லியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு பரபரப்பா ஈவினிங் நேரத்தில் அந்த ஹெவியான டிராஃபிக்ல தங்களுடைய வீடுகளை நோக்கி வேக வேகமா போய்கிட்டு இருந்த அந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் டெல்லி போலீஸுக்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் அதே டெல்லியில ஃபேமஸா இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலான லீலா பேலஸ்ல இருந்து ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு போயிருக்கு. அந்த ஃபோன் காலில் பேசின மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்கள் எப்போதும் வழக்கம் போல ரூம்ல இருக்கிற பாத்ரூமையும் அந்த ரூமையுமே நாங்கள் கிளீன் பண்ணுவோம். அப்படிதான் இன்னைக்கு ஈவினிங் நேரத்தில் எங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் எல்லா ரூமுமே கிளீன் பண்ணிக்கிட்டு வந்தாரு. ஆனா ரூம் நம்பர் 345 ரூமை கிளீன் பண்ணுவதற்காக அந்த ரூமோடைய டோரை தட்டும் போது அந்த ரூம்குள்ள இருந்தவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இதனால அப்புறமா அந்த ரூமை கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரூம்களை அவர் கிளீன் பண்ண போயிட்டாரு. ஆனாலுமே கடைசியா அந்த 345வது ரூமை கிளீன் பண்ணுங்கிறதுக்காக மறுபடியுமே டோரை வந்து தட்டி தட்டி பார்த்தாரு. அப்பவுமே அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இதை பத்தி எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒருவேளை அவங்க ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, உள்ளுக்குள்ள லாக் பண்ணிட்டு அது திறக்க தெரியாமல இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா தூக்கத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே கொஸ்டின் எழ ஆரம்பிச்சுது. ஆனாலுமே நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியுமே அந்த டோரை தட்டி தட்டி பார்த்தோம். அப்போ அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால எங்க கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை பயன்படுத்தி அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போனோம். அப்படி உள்ள போகும்போது அந்த ரூம்ல தங்கியிருந்த பெண்மணி அந்த ரூமுடைய பெட்டில் போர்வையெல்லாம் போத்துன நிலையில எந்த ஒரு உடல் அசைவுமே இல்லாம படுத்து கிடந்தாங்க. நாங்க அவங்கள கூப்பிட்டு பார்த்தோம். ஆனாலுமே அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே காணப்படல. அதுக்கப்புறம் கிட்ட வந்து அவங்களுடைய கால் கிட்ட வந்து அசைஞ்சு பார்க்கும்போது கூட எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனாலையும் அவங்களுடைய உடம்பு லேசா ஜில்லு படைந்த நிலையில இருந்ததுனாலையும் உடனடியாக உங்களுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இந்த தகவலை கொடுத்துருக்கோம், சீக்கிரமா எங்களுடைய ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த தகவலை டெல்லி போலீஸுக்கு இந்த லீலா பேலஸ்ல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல் கிடைச்சதுமே டெல்லி போலீஸ் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வராங்க. அதே சமயம் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டதுனால அவங்களுமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஆம்புலன்ஸ்ல இருந்த ஒரு டாக்டர் மயக்க நிலையில எந்த ஒரு உடல் அசைவுமே இல்லாம இருக்கிற பெண்ணுடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. பட் அங்க அந்த டாக்டர் அந்த லேடியை சோதனை பண்ணிட்டு அவர் சொல்ல போற பதில்கள் இன்னும் பல வருஷத்துக்கு பேசும் பொருளா மாறப்போகுதுங்கிறதும் அடுத்தடுத்த நாட்கள்ல தான் இந்தியா முழுக்க இந்த செய்தி ட்ரெண்டிங்ல வரப்போகுதுங்க அந்த டாக்டர் உணராம இந்த லேடி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு, இந்த லேடி இறந்து போய் பல மணி நேரம் கிட்ட ஆகுதுன்னு தன்னுடைய ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட இந்த டாக்டர் சொல்றாரு. அப்படி இந்த ரிப்போர்ட்டை அந்த டாக்டர் சொன்னதுமே டெல்லி முழுக்க ஏன் இந்தியா முழுக்க இரவோட இரவா இந்த செய்தி தான் பேசும் பொருளாவே மாற ஆரம்பிச்சுது. பத்திரிகை, டிவி, மீடியா சேனல்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே இந்த செய்தியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இறந்து போனது ஒரு சாதாரணமான பெண் கிடையாது. அந்த நேரத்தில் சிட்டிங் எம்பியா இருந்த, ஆளும் கட்சியோடைய எம்பியா இருந்த, முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் திருவனந்தபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்த சசி தரூருடைய மனைவியான சுனந்தா புஷ்கர் தான் அன்னைக்கு மர்மமான முறையில் லீலா பேலஸ்ல இறந்து கிடந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா, கிரிக்கெட், அரசியலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது சின்னதாக இருந்தாலும் ஊதி அதை பெருசாக தான் எல்லா மீடியாவுமே பேசும். அது ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் பேசிக்கிட்டு வராங்க. அப்படி தான் இந்த சுனந்தாவுடைய கேஸ்லையுமே இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்களில் இந்த சுனந்தாவுடைய செய்தி தான் விவாத மேடைகளாகவும் ஹெட்லைன் நியூஸாக வருவதற்குண்டான எல்லா விஷயத்தையுமே இவங்களுடைய கேஸ் கொடுத்துச்சு. யார் இந்த சுனந்தா புஷ்கர், இவங்களுக்கு அன்னைக்கு அந்த ரூமில் என்ன தான் நடந்துச்சு, எப்படி இவங்க இறந்து போனாங்க, இவங்களுடைய இறப்பை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, 2014 அரசியல் வட்டாரத்தையும் சரி இந்தியாவையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு குழப்பத்தையும் மர்மத்தையும் கொடுத்த ஒரு முக்கியமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையிலேயே இந்த கிரைம் சேனல் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ அது எங்கள் டீமுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக வீடியோவுக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதும் அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வருதோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.
இறந்து போன இந்த சுனந்தா யாரு, சுனந்தாவுக்கும் சசி தரூருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, எப்படி இவங்களுக்குள்ள திருமணம் நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் யாராரு, இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டைம்லைன் படி ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா ஜூன் 27, 1962 காஷ்மீர்ல புஷ்கர் தாஸ் மற்றும் ஜெயதாஸ் என்ற தம்பதியினருக்கு பிறந்த மூத்த மகள் தான் இந்த சுனந்தா புஷ்கர். சுனந்தாவுடைய அப்பா கர்னலா ஆர்மியில வேலை பார்த்ததுனால தன்னுடைய பொண்ணையுமே விளையாட்டு மற்றும் படிப்பு எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தைரியமான குழந்தையா தான் வளர்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே சுனந்தாவும் ஆளுமை நிறைந்த ஒரு திறமையான குழந்தை மாதிரி தான் வளர்ந்துகிட்டு வந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அவங்க கூட பேசுறதுக்கே மற்ற பசங்க எல்லாருமே போட்டி போடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இடத்துல பேசிட்டு போனாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுனதோடைய தாக்கம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, வயசுல பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல பொண்ணாதான் இந்த சுனந்தாவுடைய இளமை காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாம நகர ஆரம்பிச்சது. இப்படி இருந்த நேரத்தில் தான் சரியா 1984 தான் படித்த காலேஜில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டான சஞ்சய் ரெய்னா என்பவருடைய பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சு அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் திருமணம் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இவங்களுடைய திருமணத்துக்கு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இவங்களுடைய ஃபேமிலியோ யாருமே ஏற்றுக்கவே இல்லை. எல்லாருடைய எதிர்ப்பை மீறியும் தான் இந்த சஞ்சய் ரெய்னாவை இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவங்களுடைய திருமணம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையுமே கட் பண்ணிட்டு இவனுக்காக நம்ம இந்த திருமணத்தில் ஈடுபட்டோமே ஆனால் கடைசியில் டிவோர்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுனந்தா அதை நினச்சி தனிமையிலேயே வாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும், நல்லா சம்பாரிச்சு நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு துபாய்க்கு இந்த சுனந்தா போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு தான் எக்ஸ்பிரஷன் என்ற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிச்சு அதை பெருசுபடுத்துவதற்குண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதை தவிர இவங்களுடைய பிசினஸ்ல நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால போஸ்வெல் பிரைம் அட்வர்டைசிங் என்ற கம்பெனில அட்வர்டைசிங் மேனேஜராகவுமே இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலியமாகவும் இவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு மெல்ல மெல்லமா இந்த சுனந்தா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் துபாயில ஒரு பார்ட்டியில தன்னுடைய பழைய நண்பரான சுஜித் மேனனை இவங்க சந்திக்கிறாங்க. சுஜித் மேனனுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சு போனதுனால ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில மீட் பண்றது, வெளியில போறது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிச்சு அந்த காதல் திருமணம் வரைக்குமே போயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலியமா இவங்களுக்கு சிவ் மேனன் அப்படின்ற ஒரு மகனுமே பிறந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ரெண்டு பேருமே வெவ்வேறு இடங்கள்ல பிசினஸ் பார்த்துக்கிட்டே வராங்க. அதுல முக்கியமா சுஜித் மேனன் தான் பெருசா இன்னும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணம் சொத்து எல்லாத்தையுமே வித்து ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பிசினஸ் முழுவதுமா அவருக்கு அடி வாங்கி ஒரு பெரிய லாஸையே கொடுக்க ஆரம்பிச்சது. இதன் காரணமா மனதளவுல பயங்கரமா ஒடுங்கி போன இந்த சுஜித் மேனனுக்கு இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும், இந்த கடனை எல்லாத்தையுமே எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா நம்ம இந்தியாவுக்கு போய் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் 1997 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்படி இந்த பிசினஸ் விஷயமா இவர் இந்தியாவில் அலைஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த சுஜித் மேனன் இறந்து போயிடுறாரு. இந்த செய்தி எல்லாமே சுனந்தாவுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி தான் விழ ஆரம்பிச்சது. 4 வயசுல ஒரு மகன் இருக்கா. இதை தவிர இந்த சுஜித்தோடைய வயதான அப்பா அம்மாவையும் இவங்க தான் பார்த்துக்க கூடிய ஒரு பெரிய பாரமான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சுனந்தாவுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இதை தவிர அந்த சுஜித்தோடைய இறப்பை இவங்களால ஏத்துக்கவே முடியல. மறுபடியுமே தனிமையிலையும் ஒடுங்கி போன இந்த சுனந்தா எப்படியாவது இதுல இருந்து மீட்ட வரணும், தன்னுடைய கணவருடைய கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும், தன்னுடைய மகனையுமே நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிச்சு மறுபடியுமே இந்த பொண்ணு எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நேரத்திலுமே அவங்களுடைய பையனுக்கு சரியா பேச்சு வராததுனால அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கனடா நாட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கனடா நாட்டுடைய சிட்டிசனையுமே இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து கொண்டு சின்ன சின்ன பிசினஸ் பார்த்து கொண்டு தன்னுடைய மகனையுமே நல்லா படிக்க வச்சு தன்னுடைய மகனுடைய ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா பார்த்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் செட் ஆனதுக்கு பிறகு நம்ம மறுபடியுமே துபாய்க்கு போய் இன்னும் தங்களுடைய பிசினஸை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 துபாய்க்கு ரிட்டர்ன் ஆகி இவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதன் மூலியமா எக்கச்சக்கமான வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது. தான் கணவர் வாங்கின மொத்த கடனுமே அடைச்சி அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்டான செட்டில்மெண்ட், அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், தன்னுடைய மகனுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த சுனந்தா தன்னந்தனியா ஒரு அயன் லேடி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 பார்த்தா இவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 120 கோடி கிட்ட இருந்திருக்கு. இப்படி இவங்க கிட்ட எக்கச்சக்கமான பணம் மட்டும் வரல, அது கூட நிறைய கான்டாக்ட்ஸ், பெரிய பெரிய ஆட்களுடைய
பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதனால சொசைட்டிலையுமே ஒரு பெரிய இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிச்சாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களுடைய லைஃப்ல தான் யதார்த்தமா ஒரு நாள் இந்த சசி தரூர் உள்ள வர ஆரம்பிச்சாரு. ஒரு பார்ட்டியில மீட் பண்ண இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்ததுமே பிடிச்சு போக ஆரம்பிச்சது. சசி தரூருமே பாக்குறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாரு, சுனந்தாவுமே பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருந்ததுனால ரெண்டு பேருக்குள்ளயுமே பார்த்ததுமே காதல் ஏற்பட ஆரம்பிச்சது. சசி தரூரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு வழக்கறிஞர். இதை தவிர ஒரு எழுத்தாளர், மனித உரிமையாளர், சில ஃபேமஸான கம்பெனில கூட மென்டராவும் கூட இவர் வேலை பார்த்திருக்காரு. இதை தவிர இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பத்தி 1978லயே ஃபிளச்சர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமேசிங்கிற இடத்துல பிஹெச்டியுமே வெற்றிகரமா பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த ஸ்கூலோடைய வரலாற்றிலேயே அவ்வளோ சின்ன வயசுல அந்த துறையில பிஹெச்டி முடிச்சதுன்னா இந்த சசி தரூர் தான். இதை தவிர 1978ல இருந்து 2007 வரைக்கும் ஐநா சபையில அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ங்கிற ஒரு மதிப்புக்குரிய பதவியில இந்தியா சார்பா அவர் பிரதிநிதியாகவும் கூட செயல்பட்டு இருந்திருக்காரு. அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2007 ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தவர் 2009 காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இவருடைய இந்த திறமைகள் மற்றும் அவர் வகித்த பதவிகளை பார்த்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியில இருந்து இவருடைய சொந்த ஊரான கேரள மாநிலத்துடைய திருவனந்தபுரத்துல லோக்சபா பாராளுமன்ற எலெக்ஷன்லயுமே இவரை நிறுத்தி போட்டியிட வச்சு இவரை வெற்றி பெறவுமே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில இருந்து அமைச்சர் பதவியுமே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட பாக்குறதுக்கும் இவர் ஆள் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறதுனாலையும் எல்லா பெண்களுக்கும் பார்த்தா பிடிச்சு போற ஒரு ஆள் மாதிரி இருக்கிறதுனாலையும் சுனந்தாவுக்கும் அந்த பார்ட்டியில சசி தரூரை பார்த்ததுமே பயங்கரமா பிடிச்சு போக ஆரம்பிக்குது. இந்த சசி தரூருக்குமே ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் சுனந்தாவுக்குமே 2 முறை திருமணம் ஆகியிருந்ததுனால இந்த ஒத்துமைகள் எல்லாமே ஒன்னா இருந்ததுனாலையும் இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் மெல்ல மெல்லமா காதலா மலர ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல துபாயை விட்டு கிளம்பி இந்தியாவில் செட்டில் ஆகிற அளவுக்கு இந்த சுனந்தாவை மாத்திருக்கு. துபாயில் இருந்த வரைக்கும் சுனந்தாவுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் சில குடைச்சல்களும் சில பிரச்சனைகளுமே மெல்ல மெல்லமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதில் முக்கியமாக இந்த ஐபிஎல் பிரச்சனை தான். ஐபிஎல் 2008 இருந்து யாராவது பார்த்துக்கிட்டு வந்துறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். 2011 கொச்சி டக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் ஒன்று ஆணுச்சு. அதில் மகிழா ஜெயவர்தனே, ரவீந்திர ஜடேஜாலாம் விளையாடி இருப்பாங்க. ஐபிஎல் நீங்கள் அப்பையில இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீமை பார்த்துருப்பீங்க. அந்த டீமை கேரளாவை சேர்ந்த ரெண்டிசோ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு என்ற நிறுவனம் வாங்கி இருந்திருக்கு. ஆனா இந்த டீம் 2011 ஒரு சீசன் மட்டும்தான் விளையாடுச்சு. அதுக்கப்புறம் பிசிசிஐயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஒத்து வராததுனால அந்த டீமையுமே டெர்மினேட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இதுல சுனந்தாவுக்கு என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க. இந்த டீமை வாங்கினா அந்த நிறுவனத்துல தான் சுனந்தா டைரக்டராகவும் வேலை பார்த்திருக்காங்க. இந்த டைரக்டரா மட்டும் வேலை பார்க்காம 70 கோடி ரூபாய் கிட்ட ஷேரையுமே அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சதும் இந்த சசி தரூர் தான் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த சுனந்தாவுக்கு 70 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்திருக்காரு. இதை தவிர 15% கிட்ட லாபத்திலுமே அந்த லேடிக்கு மாத்தி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் மீடியால பரபரப்பா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட ஆரம்பிச்சது. ஆனா சசி தரூருடைய பக்கத்துல இருந்து என்னதான் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டாலுமே அதை ஏத்துக்கிறதுக்கு யாருமே தயாராகவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த செய்தியினால அவருடைய அரசியல் வாழ்க்கையிலுமே பெரிய பின்னடைவு தான் ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமா தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கும் இந்த சசி தரூர் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல சலசலப்புகள்லாம் இருந்தாலும் கூட 2010 இந்த சுனந்தாவும் சசி தரூரும் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அவருடைய சொந்த பூர்வீக ஊர்ல ரெண்டு பேருக்கும் இந்து முறைப்படி பயங்கரமா திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகும் இவங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் கூடவே ஒருத்தருக்கு ஒருத்தர் போறது, ஒன்னா இருக்கிறது, சந்தோஷமா போஸ்ட் கொடுக்கறது அப்படின்னு இவங்களை பார்த்து அரசியல் வட்டாரங்கள் எல்லாருமே பயங்கரமா பொறாமப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சசி தரூருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆள் வரப்போறாங்க. அது யாருன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டான மெஹர் தரார் அப்படின்ற ஒரு பெண் இந்த சசி தரூரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இந்தியாவுக்கு 2012-13 வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்க போகுது. அந்த பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்டான மெஹர் தரார் முதல் முறையா சசி தரூரை இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கு பிறகு ரிட்டர்ன் பாகிஸ்தானுக்கே போயிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 2013 சீக்கிரட்டா துபாயில ஒரு ஹோட்டல் ரூம்ல சசி தரூரை மீட் பண்ணதாகவும் அங்க ஒரே ரூம்ல 3 நாட்கள் கிட்ட இந்த சசி தரூர் கூட இந்த மெஹர் தரார் இருந்ததாகவும் இதை பார்த்த சுனந்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது சரிவர தெரியல. ஆனா சுனந்தா இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகு பயங்கரமா டென்ஷன் ஆயிருந்திருக்காங்க.
சசி தரூர் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அப்புறத்துல இருந்துதான் அவங்களுக்குள்ள இருக்கிற விரிசல் மெல்ல மெல்லமா இன்னும் பெரிய அளவுக்கு விரிய ஆரம்பிச்சது. இதை தவிர சுனந்தாவுக்கு லூப்பஸ் அப்படின்ற ஒரு நோயுமே ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த லூப்பஸ் நோயை பத்தி சொல்லணும்னா உடம்புல அங்கங்க பார்த்தா சகப்பு கலர்ல திட்டு திட்டா தோல்ல ஒரு அரிப்பு நோய் மாதிரி வரும். இந்த மாதிரியான ஒரு நோய் தான் இந்த சுனந்தாவுக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கு. இதன் காரணமா அவங்க மனதளவுல ஏற்கனவே பயங்கரமா வாடி போயிருந்திருக்காங்க. அப்போ இந்த மெகர்தரருடைய விஷயம்லாம் கேள்விப்படும் போது இன்னும் பயங்கரமா டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதை தவிர ஒரு நாள் யதார்த்தமா சசி தரூருடைய மொபைலை பார்க்கும்போது அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறதாவும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் வா, ஆனா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வராத, அவ வந்தாலே இங்க ஏதாவது பிரச்சனை தான் பண்றா, அதனால நீ மட்டும் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்ததும் சுனந்தா பயங்கரமா வேதனை அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே நம்மள ஒதுக்குறாங்களே, தன்னுடைய கணவரும் தனக்கு உண்மையா இல்லாத மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு தன்னந்தனியிலே தனக்குள்ள வைத்துக்கொண்டு இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த அளவுக்கு வாடி போவதற்கான இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா, அன்னைக்கு இந்த சசி தரூருடைய போனை இவங்க பார்த்தப்போ மெகர்தரர் அடிக்கடி போன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடிஞ்சது. இது சம்பந்தமா அந்த பிரச்சனையை சசி கிட்ட எடுத்துட்டு போகும்போது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னும் சண்டைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் சில இன்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுல முதல் இன்சிடென்ட் தான் இது. ஒரு நாள் சசி தரூருடைய மொபைலை எடுத்து அவருடைய ட்விட்டர்ல இருந்தே மெகர்தரர், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கூடிய விரைவில் ஒன்று சேருவோம், அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டதுமே சசி தரூருக்கு பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சது. அடுத்த நாளே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தப்பு தப்பாலாம் போட்டிருக்காங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. பட் என்னதான் இவர் இந்த ட்வீட்லாம் போட்டாலுமே முதல் நாள் மெகர்தரர் பத்தி வந்த அந்த ட்வீட் தான் இந்திய முழுக்க மறுபடியுமே இது பேசும் பொருளா மாற ஆரம்பிக்குது. இதனால சசிக்கும் சுனந்தாவுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல அப்படின்னு தான் எல்லாருமே சலசலப்பா பேச ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த சுனந்தா எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் இன்னும் சில நியூஸ் பேப்பர்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசி தரூருடைய அக்கௌண்ட்டை யாருமே ஹேக் பண்ணல, நான் தான் அந்த ட்வீட்டை போட்டேன், ஏன்னா என்னுடைய கணவர் என்னை ஏமாத்தினாரு, அந்த பொண்ணு ஒரு ISI உளவாளி, என்னுடைய கணவரை வேணுமுனே சுத்தி சுத்தி வரா, இதன் மூலியமா தன்னுடைய கணவரை ஹனி டிராப் மாதிரி பண்ணி இந்தியாவுடைய ரகசியங்களை பாகிஸ்தானை சேர்ந்த இந்த மெகர்தரர் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவரை ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதன் காரணமா தான் நான் இந்த மாதிரி ட்வீட்லாம் போட்டேன் அப்படின்னு சில பத்திரிகையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுனந்தா அந்த நேரத்துல கொடுத்திருக்காங்க. சம்பவம் நம்பர் 2. இந்த ட்வீட் விஷயத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்னும் சண்டைகள் தான் நடக்க ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது தான் இறந்து போவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சரியா ஜனவரி 15, 2014 அப்போ திருவனந்தபுரத்துல இருந்து டெல்லிக்கு போறதுக்காக சசி தரூரும் சுனந்தாவும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. பட் அந்த ஏர்போர்ட்ல மெகர்தரர் கூட பண்ண மெசேஜ் எல்லாத்தையுமே ஏர்போர்ட்டுன்னு கூட பார்க்காம எடுத்து காமிச்சது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே அந்த பப்ளிக்காவே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சுனந்தா சசி தரூருடைய கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருந்த ஆட்கள்லாம் பார்த்துட்டு, செக்யூரிட்டி கார்டெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு மிரண்டு போயிருந்திருக்காங்க. இதை தவிர இந்த செய்தி அந்த நேரத்தில் இன்னும் பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு டெல்லிக்கு வந்த இவங்க ரெண்டு பேரும் சசி தரூருடைய வீட்டுக்கு போகவே இல்லை. அதுக்கு பதிலா நான் இன்ட்ரோல சொன்ன டெல்லியில ரொம்பவே ஃபேமஸான ஒன் ஆஃப் த 5 ஸ்டார் ஹோட்டலான லீலா பேலஸுக்கு தான் இவங்க போயிருந்திருக்காங்க. லீலா பேலஸ்ல ஆரம்பத்தில் 305 ரூம் நம்பர் தான் எடுத்திருக்காங்க. ஆனா அங்க வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் 345 என்ற அந்த ரூமையுமே எடுத்திருக்காங்க. இங்க இருக்கும்போது தான் சுனந்தா அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லயே டைரக்டாவே இந்த மெகர்தரர் பத்தி ட்வீட் ஒன்று போட ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான்ல ஆண்களே கிடையாதா, எதுக்காக நீ என்னுடைய கணவரை இப்படி சுத்தி சுத்தி வர, என்னுடைய கணவர் பெரிய ஆளு, அவரை பின்தொடர்ந்தா உனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூடும், சமுதாயத்துல உன்னுடைய பேரு பெருசா பேசப்படுங்கிறதுனால அவரை இப்படி நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா, தயவு செஞ்சு அவரை விட்டுடு, எப்பவுமே அவரை ஒரு தூரத்துல வச்சே பாரு அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டுருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்த மெகர்தரூர், ஏன் இப்படி குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு வளரிக்கிட்டு இருக்க, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீங்க இப்படி பண்றது எதுவுமே ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடையாளமே கிடையாது, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, நான் அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்ல வரீங்களா, இல்ல அவளை ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்களா, நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவா ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு இந்த மெகர்தரர் சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த பிரச்சனை இந்த ட்விட்டர்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போய்கிட்டு இருந்த அடுத்த நாள் சரியா ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு சுனந்தா நளினி சிங் என்ற ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு கால் பண்ணி சசி தரூரை விட்டு நான் பிரிஞ்சு
வந்துட்டேன், இனிமே எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவரை பத்தி நிறைய உண்மைகளை நான் வெளியிட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் இஷ்யூ என்னை பத்தி வந்துச்சுல, அதுக்கு காரணம் எதுவுமே இந்த சசி தரூர் கிடையாது. எனக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது எல்லாமே என்னுடைய பிசினஸ் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினாலையும் என்னுடைய திறமையை பார்த்தும் தான் எனக்கு அந்த போஸ்டிங்கே கிடைச்சது. அதே சமயம் எனக்கு சில ஷேருமே கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இதை பத்தி நான் பேசாம அமைதியா இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எல்லா உண்மைகளையுமே வெளியில கொண்டு வர போறேன். அதே சமயம் இந்த சசி தரூரை பத்தியும் இந்த மெஹர் தராரை பத்தியும் இன்னும் சில விஷயங்களை நான் வெளியில கொண்டு வர போறேன். எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? சசியோடைய மொபைல்ல நிறைய விஷயங்கள்லாம் டெலீட் ஆயிருக்கு, அதை எனக்காக பேக்கப் மட்டும் எடுத்து தர முடியுமா அப்படின்னு அழுதபடி சுனந்தா அந்த நளினி கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அதுதான் இந்த சுனந்தா கடைசியா உயிரோட இருந்ததற்கான ஒரு அடையாளம், ஒரு தடயம்னா அந்த இன்சிடென்ட் மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு, அதாவது ஜனவரி 16ஆம் தேதி நைட்டுமே சுனந்தாவுடைய ரூமுக்கு இந்த சசி தரூர் வந்திருக்காரு. அந்த நேரத்திலுமே இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட்டதா பின் நாட்கள்ல அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாம் கோர்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாட்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டுமே சசி அந்த ரூம்ல தங்கிட்டு தான் அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியில மீட்டிங் இருக்கிறதுனால அங்க இருந்துமே அவர் கிளம்பி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜனவரி 17ஆம் தேதி சாயங்காலமா 6 மணிக்கெல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த ரூமுக்கு வந்து டோரை தட்டியிருக்காரு. பட் அந்த நேரத்தில் சுனந்தா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஒரு வேளை தூங்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சசி தரூரும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம வெளியில இருக்கிற சோஃபால உட்காந்து தன்னுடைய கட்சி வேலைக்குள்ள போன் மூலியமா செக்யூரிட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இவர் உட்காந்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இன்னொரு பக்கம் அந்த ரூம் கிளீன் பண்ணக்கூடியவங்க அந்த டோரை தட்டி பார்க்கறாங்க. அப்போ சுனந்தா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டோரை தட்டி பார்க்கறாங்க. அப்பவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால தான் ஸ்பார்க்கியை எடுத்துட்டு வந்து நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் இறந்து போயிட்டாங்கிறத சொன்னதுமே சசி தரூர் அந்த இடத்திலே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. விஷயம் கேள்விப்பட்டதுமே போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்கள்லாம் வர வச்சு அந்த ரூமை இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்லையுமே இந்த பெண்ணுடைய மரணம் இயற்கை மரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய உடம்புல 15 காயங்கள் கிட்ட காணப்பட்டிருக்கு. முக்கியமா மணிக்கட்டுல அவங்க கடிச்ச மாதிரியான தடயங்கள் காணப்படுது, யாரோ ஊசி போட்ட மாதிரியான தடயங்கள்லாம் காணப்படுது. மேற்கொண்டு அவங்களுடைய உடம்புல காணப்பட்ட வெளிப்புற காயங்கள்லாம் வச்சுதான் இது இயற்கையான மரணம் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட கொலை மாதிரி தெரியுதுன்னு மருத்துவர்கள் ஆரம்ப கட்ட ரிப்போர்ட்டா தங்களுடைய அறிக்கையில சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா சுனந்தா எப்படி உண்மையிலே இறந்து போனாங்க, அவங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மருத்துவர்களால கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய உள் உறுப்புகள் எதுலையுமே எந்த ஒரு விஷம் கலந்த மாதிரியான தடயத்தையுமே பார்க்க முடியல. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலுமே அதுக்குண்டான தடயங்கள் எதுவுமே காணப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீம் அந்த ரூமை செக் பண்ணி பார்த்ததுல கெமிக்கல்லாம் ஊத்தி ஒரு தடயத்தை அழிச்ச மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே அங்க பார்க்கவே முடியல. ஆனா அல்ஃப்ராசோலம் என்ற ஒரு பெயின் கில்லர் மாத்திரையோடைய அட்டையை மட்டும் அங்க பார்க்கறாங்க. அதை பத்தி அவங்க விசாரணை பண்ணும்போது இந்த சுனந்தாவுக்கு லூப்பஸ் அப்படின்ற ஒரு நோய் இருந்துச்சுன்னு சொன்னல, அதனால ஏற்படுற மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக அவங்க இந்த டேப்லெட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த டேப்லெட்டால மரணம் ஏற்படுவதற்குண்டான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே அவங்களுடைய உடம்புல காணப்படவே இல்லை. அதே சமயம் ஒருவேளை இந்த மாத்திரையை அவங்க அதிக டோஸ் எடுத்திருந்தாலோ அது கூட ஆல்கஹாலும் அவங்க எடுத்திருந்தாலோ ஒருவேளை மரணம் அடைகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஆனா ஹெவி டோசஸ் எடுத்த மாதிரியான எந்த ஒரு ட்ரேசஸும் சரி, இந்த ஆல்கஹால் எடுத்த மாதிரியான எந்த ஒரு ட்ரேசஸும் சரி இந்த பொண்ணுடைய உடம்புல காணப்படவே இல்லை. ஆக மொத்தம் இவங்க உண்மையிலே எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத மருத்துவர்களாலையும் போலீஸாலையும் அந்த நேரத்தில் கண்டே பிடிக்க முடியல. பர்ஃபெக்டான ஒரு மர்டர் நடந்திருக்குங்கிறத மட்டும்தான் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய மனதுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த செய்தி எல்லாமே மீடியாவில் பரவும்போது நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னா, இவங்க வந்து இந்த ட்விட் விஷயத்தில் பயங்கரமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதே சமயம் சுனந்தா மற்றும் சசி தரூருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்னால அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளாகவும் மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, இந்த சுனந்தாவுடைய மரணம் இயற்கை மரணம்னு எழுதி தர சொல்லி என்ன நிறைய பேர் மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு மீடியாவில் என்ன பேசப்படுதுன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சசி தரூர் மட்டும்தான். ஏன்னா முதல் நாள் இரவு அவர் தான் அந்த ரூம்ல இருந்திருக்காரு, கடைசியா அவர் தான் அந்த ரூமை விட்டு வெளியில போயிருந்திருக்காரு. சுனந்தா தன்னைத்தானே மாய்த்து கொண்டதற்கான எந்த ஒரு தடயமும் அங்க காணப்படவே இல்லை. மேற்கொண்டு இதை இயற்கை மரணம்னு எழுத சொல்லி இந்த சசி தரூருடைய ஆட்கள் தான் அவரை மிரட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இந்த சசி தரூருக்கு எதிராக வைக்கப்படுது. ஆனா இதற்கு பதிலளித்த சசி தரூர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அவங்கள கொலை பண்ணவே இல்லை, இவேனும்னே என் மேல பழியெல்லாம் சுமத்துறாங்க
சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த சுனந்தாவை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், அவருடைய இழப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மெஹர் தரார் அப்படின்ற அந்த பாகிஸ்தானி ஜேர்னலிஸ்ட்டுமே தான் மேலே எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ட்விட்டர்லையுமே இவங்களுடைய இறப்பை பார்த்து பயங்கரமாக அனுதாபப்படுறான் அப்படின்ற மாதிரி ட்வீட் எல்லாமே போட்டிருந்திருக்காங்க. சசி தரூர் அந்த நேரத்தில் எம்பியா இருந்ததுனால, கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே இப்படி இறந்து போயிட்டதுனால முழுக்க முழுக்க எல்லாருடைய பார்வையுமே இந்த சசி தரூர் மேலே தான் இருந்துச்சே தவிர அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே போலீஸ் அதிகாரிகளால் திரட்டவே முடியவே இல்லை. சுனந்தாவுடைய இறப்பை அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட் மூலியமாக கண்டுபிடிக்க முடியாததுனால ஃபியூச்சரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் ஏதாவது கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ண அவங்களுடைய உள் உறுப்புகளை நம்ம நாட்டில் அட்வான்ஸ் லேப் இல்லாததுனால அமெரிக்காவுடைய FBI லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 8 மாசத்துக்கு அப்புறம் அதோடைய ரிசல்ட் வந்திருக்கு. FBI அனுப்புன அந்த ரிசல்ட்லையுமே சுனந்தாவுடைய உடம்புல எந்தவித நச்சுத்தன்மை கலந்த மாதிரியான தடயத்தை எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் FBI லேப்ல இருந்துமே இந்த ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சது. இதை தவிர சந்தேகப்பட்ட மாதிரி பொலேனியம் 210 போன்ற கதிரியக்க வேதிப்பொருட்களும் அவங்களுடைய உடம்புல இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால போலீஸால இந்த வழக்கில் வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே முடியல. கடைசியா சுனந்தா பேசினதுன்னா நளினி சிங் என்ற அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட தான். அவங்க கிட்ட கேட்கும்போது கூட அவங்க ரொம்பவே தனிமையில இருந்தாங்க, பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்கிட்ட பேசினப்ப கூட அழுதுகிட்டே தான் பேசினாங்க. தன்னுடைய கணவரான சசி தரூரை பத்தி நிறைய விஷயங்களை நான் வெளியில கொண்டு வரணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு மட்டும் அழுதுகிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நாளைக்கு பேசுறதா சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்டுமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுனந்தாவுடைய பையனான சிவமேனன் கிட்டயுமே விசாரணை பண்ணும்போது என்னுடைய அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க, ஆனா தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு அவங்க ஒரு கோழை கிடையாது. அதே சமயம் சசி தரூரை எனக்கு நல்லா தெரியும், அவர் இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சசி கிட்ட நீங்க எதுக்காக அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் தங்காம இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து தங்குனீங்கன்னு கேட்கறாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஹோட்டல் ரூம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்தப்போ எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது காங்கிரஸ் கட்சியில எனக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதனால நான் அங்கே போயிட்டேன், நீங்கள் வேணும்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் சொன்ன மாதிரி அவருக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போக ஆரம்பிக்குது. இறுதியாக 2018 சசி தரூரை இந்த வழக்கில் இருந்து நீதிமன்றமும் விடுவிச்சிருந்திருக்கு. தொடர்ந்து இப்போ வரைக்குமே இந்த சுனந்தாவுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்க, எதனால இறந்து போனாங்க அப்படின்ற எந்த ஒரு டெக்னிக்கல் எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு யார் மேல சந்தேகம் எழுது? சுனந்தா தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த சசி தரூர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுனந்தாவுக்கு சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது எதிரிகள் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்களான்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு எழுகின்ற சந்தேகம் மற்றும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.